வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஒரு நாளோட பொழுதில் சில கேள்வி இருக்கிறப்போ அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறப்ப நல்லது இருக்குது. ஓகே, அந்த வகையில் என்னோட பிரதர் கண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கு, கியர் பைக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஓகே, இதுக்கு மேலே நகை எடுத்து மேலும் மேலும் நகை சேர்த்துறதுக்காக போராடுறது தோதாகாது. ஏதோ ஒரு அளவு தான். ஓகே, இதுக்கு மேலே கியர் பைக்கு தான் நீங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கணும். ஓகே, அந்த ஆக்டிவா மாடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூட்டி யாம் பயன்படுத்தலாம். ஓகே, அந்த கியர் பைக்கு டியூவில் கூட எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட அவன் இஎம்ஐ கட்டிக்குவான். ஓகே, ஏன் அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா கியர் பைக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அது ஓரளவு சேஃப்டி கூட. ஏன் அப்படின்னா அந்த மேம்பாலத்துலலாம் போகிறப்போ அந்த கியர் பைக்குனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அது ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் ஸ்கூட்டி நல்லது தான், ஆனால் இருந்தாலும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, ரொம்ப கொஞ்சம் நிறையா இடத்துக்கு போகணும் அப்படின்றப்போ கியர் பைக்கு தான் கரெக்டு. ஓகே, அதான் தோதாகும். ஓகே, அதனால் பொண்ணு வீட்டில் இருந்து தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு எல்லா வகையில் தோது பார்க்கணும். ஓகே, ஆனால் இங்கே அப்படியே தலைகீழாக இருக்குது. ஓகே, அதனால் கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்குங்க. ஓகே, ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சரி இதுக்கப்புறம் என்ன தீர்வோ அதை நோக்கி பயணிக்கிறதுன்றது தான் சரி. ஓகே, சரி, நன்றி. சரி, அடுத்து இந்த சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான இடைவெளி அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, எனக்கு சமமான அளவு நிர்வகிக்கணும் அப்படின்றது தோதாகாது. ஓகே, அதனால் நிறைய டேமேஜஸ் ஏற்படுறதுக்கு சோப்பனாங்கி நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ என்னோடய தொழிலெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் கணக்கில் வியாபாரம். சோப்பனாங்கிக்கு அதிகபட்சம் குரோ கணக்கு தான். அதனால் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஓகே, அதனால் அவங்கவுங்க பண்பு நிலையில் அவங்கவுங்க செயல்படுறப்ப தான் நல்லது. ஓகே, சரி, நன்றி. அடுத்து உள்ளார்ந்த ரீதியாக சோப்பனாங்கி நம்மளை வச்சு நிறைய வகையில் தோது பார்த்துக்கோம். என்னுடைய திரைப்படங்கள்லாம் ஒவ்வொரு திரைப்படங்களுக்கும் சேல்ரி அப்படின்றது மாறுபடும். எல்லா திரைப்படங்களுக்கும் ஒரே மாதிரி சேல்ரி அப்படின்றது தோதாகாது. ஏன்னா அது ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, பட்ஜெட்டு அப்படின்ற ஒரு கான்செப்டில் மாறுபடும். அதனால் ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சேல்ரி தான் வழங்கப்படும். ஓகே, அதனால் சோப்பனாங்கி நம்மளை மையப்படுத்தி அது ஏதோ ஒரு படம் நடிச்சிட்ருக்கோம், அந்த படத்தில் ஓரளவு சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுன்றது தோதாகாது. அதாவது ப்ரொடியூசரையும் ஒரு மனுஷனாக மதிக்கணும். நம்ம சம்பாரித்தா மட்டும் போதுன்னு நினைக்காம, சரி நம்ம ஓரளவு சம்பாரிச்சிக்கலாம், அந்த படம் மார்க்கெட் செய்யணும், ஒரு நல்லா வசூலாகணும், அப்படி தான் நினைக்கணும். அதோட ஆளுமையில் வந்துட்டு இத்தனை பேர் ஷூட்டிங்கில் இருக்காங்களா, எல்லோரையும் ஆளுமைப்படுத்தி நான் மட்டும் சம்பாரித்தா போதும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் சரக்கு சாப்பிட்டுக்கலாம், வேறு என்ன யார் என்ன கேட்க போகிறா, அதுக்கப்புறம் இன்னொரு படம் போது பார்த்துக்கலாம், அப்படி நினைக்கக்கூடாது. சரி, ஒரு ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாரு, இவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, நமக்கு எவ்வளோ தொகையோ அதை நம்ம எடுத்துக்கலாம், அந்த படம் நல்லபடியாக அமையணும், அதுக்காக நம்ம யாரையும் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யக்கூடாது, ரொம்ப பண்பாக நடந்துக்கணும், ரொம்ப மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும், அப்படிலாம் நான் சோப்பனாங்கி நினைக்கவே மாட்டேங்குது. ஓகே, துன்புறுத்தி எல்லாம் ஒரு வகையில் தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிது, அது தோதாகாது. ஓகே, அதனால் இந்த கலைத்துறையில் உள்ளவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் ஒரு அளவு மரியாதை கொடுக்கணும். ஓகே, ரொம்ப ஒரு இலக்காரமாகவும் தாழ்வாகவும் சித்திரவதைப்படுத்தக்கூடாது இந்த சோப்பனாங்கி மாதிரி. ஓகே, ஒரு பண்பு அப்படின்றது தேவை. ஓகே, அடுத்து காவ்யா மாறனை பொறுத்த வரைக்கும் மூவிஸ் எல்லாம் அனுமதி இருக்குது. ஆனாலும் இந்த சேவாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நேரில் சந்திக்கணும், அப்போ தான் தோதாகும். ஆனால் யதார்த்த ரீதியாக இன்னும் பல படிநிலை தேவைப்படுது, இன்னும் தீவிரம் அதிகமாக தேவைப்படுது. ஓகே, அப்போ தான் தோதாகும். ஓகே, இன்னும் அதிகப்படியான தீவிரம் தேவை. ஓகே, அப்போ தான் தோதாகும். சரி, நன்றி. நானும் தோதாகிறப்போ கூப்பிட்றேன். வணக்கம், பாய்.